இன்றைக்கு நான் கேள்வியோட இதை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த ஷார்ட்ஸை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? 5 நிமிஷமா, 2 நிமிஷமா, இல்லை 1 நிமிஷமா? அதுக்கு மேலே உங்களோட ஜெபங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். வேதாமத்தில் அன்னைகளோட ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது ஜெபிக்கிறவனாக இருந்தான். தானியேல், அன்னாளோட ஜெபம், இயேசு கிறிஸ்துவானோட ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது 3 வேளையும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஜெபித்தவனாய் அவன் இருந்தான். அன்னாள் ஊக்கமாய் 1 சாமுவேல் 1:10 சொல்லப்படுகிறது. அவள் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஊற்றினவளாய் அவள் காணப்பட்டாள். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இருட்டோடு எழுந்து அவர் ஜெபிக்கிறவராய், அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறவராய் அவர் காணப்பட்டார். முழுவதும் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தனித்து ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்கள் ஜெபம் எப்பொழுது இருக்கிறது? ஒரு விஷயம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜெபத்தினால தான் எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியும். ஜெபத்தினால தான் பிசாசோட தலையை நசுக்க முடியும். ஜெபத்தினால தான் வெற்றி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஜெபம் இல்லை அப்படின்னா நம்ம இல்லவே இல்லை. நம்ம ஆண்டோட சன்னிதானத்தில் நம்ம ஜெபிக்கிறவளாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவான எதுக்கு ஜெபிக்கணும்? அவர் நினைச்சா போது எல்லாமே நடக்கும். ஆனால் அவர் ஜெபித்தார். அவர் தனித்து ஜெபித்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். வனாந்தரமான ஓரிடத்துக்கு அவர் போய் ஜெபித்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். உங்களை வனாந்தரத்துக்கு போய் நான் ஜெபிக்க சொல்லலை. இன்னைக்கு உங்கள் முழங்கால நீங்கள் முடக்குங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் முழங்கால முடக்கி, இயேசுப்பா நீ இறங்கி வாங்க, உங்கள் சன்னிதானத்தில் நான் வந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க. உங்கள் தலையை கர்த்தர் நிமிர செய்வா. உங்கள் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம உட்காந்து செல்ஃபோனில் கேட்குற நியூஸ், செல்ஃபோனில் கேட்குற மெசேஜினாலேயோ இல்லைன்னா ஆலயத்துக்கு போய் நம்ம கேட்குற மெசேஜினாலும் இல்லை. நம்மளுக்குள்ள முதலாவது அந்த ஜெபாவின் அபிஷேகம் ஊட்டப்பட்டு இருக்கணும். ஜெபாவி நம்மளுக்குள்ளே கடந்து வரும்படியா இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் சன்னிதானத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய இடைப்படுவார். ஆமென்.